சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் அப்புறமும் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. பைரவியும் ஆறுமுகத்தை வெளியே எடுக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க. ஆனால் ஆறுமுகத்தை வெளியே எடுக்க அவங்களால முடியறதில்ல. பைரவி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் பைரவி அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆறுமுகத்துக்காக கோவிலில் பரிகாரம் செய்கிறாங்க. அவங்களுடைய அத்தை அந்த பரிகாரத்தை செய்வாங்க. உடம்புக்கு முடியாது இருக்கிற நேரத்தில் அவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சால் அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்புக்கு அது ஒத்து வராது. நாமளே அந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவில்ல ஆறுமுகத்துக்காக அந்த பரிகாரத்தை செய்றாங்க. ஆறுமுகத்துக்காக பைரவி அதை செய்யறத நினைக்கும் போது அன்னபூரணிக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பைரவி ஆறுமுகத்துக்காக இவ்வளவும் பண்றா. சீக்கிரமாவே பைரவியுடைய மனசு மாறி ஆறுமுகமும் பைரவியும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அன்னபூரணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பைரவி நல்லபடியாக வேண்டுதலை முடிச்சிடுறாங்க. அத்தை கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஆறுமுகத்தை வெளியே எடுத்துடலான்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லைம்மா பைரவி. ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாத அவனை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போய் வச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. அவனை எப்படியெல்லாம் பண்றாங்கன்னு மட்டும் பாருன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத பார்த்துக்கலான்றாங்க. வேணும் தான் சஞ்சய் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நானும் ஏற்கனவே போய் பேசி பார்த்தேன். ஆனால் அவன் வெட்டுற மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்த்தா அவன் ஏதோ வேணும்னு ஆறுமுகத்தை பழி வாங்கிறதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். நான் எப்படியாச்சும் ஆறுமுகத்தை வெளியே எடுத்துடுறேன். அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்பட்டா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு பாக்குறீங்க? எனக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்லம்மா, நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அத்தை. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சரிங்களா? உங்க புள்ளிய வெளியே எடுத்துட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணிக்கு பைரவி வாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்ற போறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம்.